அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 682 சரிங்களா. 682 இந்த 682க்கு நம்ம கொடுத்தது 054 எடுத்திருந்தோம். அதே மாதிரி 914, அதே மாதிரி 904 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பெடுத்திருந்தோம். இதில் அந்த 904 அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு மணி ரிசல்ட், அதாவது இந்த கேஎல் குயின் ரிசல்ட் வரும்போது இந்த 904ங்கிறது அதில் வந்துருச்சு. ஸோ அதான் விஷயம். சிம்பிளாக சொல்ல போனால் 1க்கு 6 பவர், 4க்கு 8 பவர், 6க்கு 2 பவர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம நேற்று கொடுத்த கணிப்புக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு என்ன இருக்குது வித்தியாசங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக நேரடியாக பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, 2 செட்டில் கணிப்புகளை பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கிற இந்த ஒரு 5 நாட்கள் ரிசல்ட் எடுத்தது. இது ஏ போர்டு, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. ஒரு சின்ன ஞாபகார்த்தமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இதே மாதிரி போன வாரம் நம்ம வந்து 880 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. நம்ம வந்து 77 சம்திங் 77 5 9 ஏதோ ஒரு நம்பர், அது சரியாக ஞாபகம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இதே போன திங்கட்கிழமை ரிசல்ட்டு 880. அதுக்கு நம்ம வந்து 77 ஏபியில் எடுத்ததுக்கு 88 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அதே பேட்டர்னில் தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2562 சரிங்களா. ஸோ நான் வந்து அதை பவரில் எப்படின்னு காமிக்கிறேன். 2562. ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு 4 நாட்கள் ரிசல்ட் வந்து நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட எழுதி காமிக்கிறேன். அது எப்படி அந்த பவர் சார்ட்டில் வருது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஏன்னா 2-3 நாளாக அந்த பவர் சார்ட்டை உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லாமல் நான் ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் மட்டும் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த பவர் சார்ட்டில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். எப்படின்னா, உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2க்கு 5, 5க்கு 6, 6க்கு 2னா திருப்பி இந்த 2க்கு என்ன வரும். அதே மாதிரி இங்கே 6க்கு 9, 9க்கு 4, 4க்கு 8னா அப்போ 8க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பாட்டில் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. நம்ம இப்போ பவர் சார்ட்டை எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்த சி போர்டில், அதாவது சி போர்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2 5 6 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நல்லா இந்த இடத்துல பாருங்கள். 2, 2க்கு 5, 5க்கு 6, திருப்பி 6க்கு 2. அதாவது எப்படி போயிருக்குன்னா, 2க்கு 5, 5க்கு 6, 6க்கு 2 அப்படின்னு போயிருக்கு. ஸோ அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இங்கே இருக்க 2 அப்படிங்கும்போது இந்த 2 எப்படி வரும்? அதாவது இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த ஒரு பேராக அமைஞ்சிருச்சு. 2க்கு 5, 5க்கு 6, 6க்கு 2, 2562. இது ஒரு பேர். அப்படிங்கும்போது திருப்பி 6க்கு 2க்கு அப்புறம் 2க்கு 4ன்னு போகாது. அப்படின்னா அந்த 2க்கு என்ன பவர் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு டைரெக்டாக பவர் என்ன வருதுன்னா 9 அப்படின்னு வந்துருக்கு. சரியா? நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், திரும்ப புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு 2562. 2, 2க்கு 5, 5, 5க்கு 6, 6, 6க்கு 2 அப்படின்னு இந்த ஒரு பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த 2 இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 2, இந்த 2க்கு 4ஆக போகாமல் இந்த 2க்கு திருப்பி அதுக்கு ஆப்போசிட்டாக இது வந்து லெஃப்ட் ரைட் அப்படிங்கும்போது அந்த 2க்கு இங்கே இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படின்னு ஒரு கணிப்பு எடுக்கிறேன். ஏ போர்டு 9. சரி. இப்போ பி போர்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ பி போர்டில் என்ன வந்திருக்குன்னா, 6க்கு 9, 9க்கு 4, 4க்கு 8. இன்றைக்கி வந்து நேற்று வந்து பி போர்டில் 4களா 46, இன்றைக்கி வந்து 82. ஸோ அதைப்படி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ 9க்கு 4, 4க்கு 8 அப்படின்னா அது எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன். இந்த இடத்துல 6க்கு 9 இது வந்து டைரெக்டாக பவர். ஓகேவா? இது 6க்கு 9. ஓகே. அப்புறம்
இங்கே பாருங்கள், நம்ம சார்ட்டை நான் ரெண்டாக நாளைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அதை பவர் சார்ட்டை 2 விதமாக எப்படி நான் எழுதியிருக்கேங்கிறதையும் நான் ஒரு வீடியோவை தனியாக எழுதின வீடியோ காமிக்கிறேன். இது கூட உங்களுக்கு ஒரு சில பேர் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறது எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் வந்து அது வந்து அடுத்த வீடியோவில் சேர்த்து போடுறேன். தேவைப்படுற நண்பர்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு 4 சரியா? நம்மளுக்கு வந்து 6க்கு 9 டைரக்ட் பவரு. இந்த 9 விட்டாச்சு. அந்த 9 விட்டுட்டு இந்த பக்கம் இந்த பவர் சார்ட்டில் இருக்க இந்த 9க்கு 4 ஓகேவா? அப்போ இந்த 4 விட்டுட்டு, அதாவது லெஃப்ட் ரைட் அப்படி தான் வரும். 9க்கு 4. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வாருங்க, 4க்கு 8 ஓகேவா? 4க்கு 8னா அப்போ இந்த 8 விட்டுட்டு 8க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, 8க்கு 1. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1. சரி, இப்போ சி போர்டில் என்ன வருதுன்னு பார்த்துருவோம். அதாவது உங்கள் கணக்குப்படி அது வந்து ஏ போர்டு தான். நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக தான் நம்ம பார்க்குறோம். 2 9 1 6. 2க்கு 9 1 9க்கு 1 1க்கு 6. சரி, இந்த 2க்கு 9 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற இந்த 9 விட்டுட்டு நம்மளுக்கு 2க்கு 9 9க்கு 1, அதாவது 2க்கு 9 இப்படி போய் 9க்கு 1 அப்படின்னு இப்படி போயாச்சு. அப்போ இந்த 1 விட்டுருங்க. இந்த 1 விட்டுட்டு நம்மளுக்கு என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 அப்படிங்கிறது இந்த 1 விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு 6 இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, 6க்கு 1 பவரு. ஸோ அப்போ இந்த 6க்கு என்ன வரும்னா, இந்த 6 விட்டுட்டு, அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இங்கே 6க்கு 3 அப்படிங்கும்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 நண்பர்கள். இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நம்ம கணக்குப்படி 913 இப்படி சொல்கிறேன். 682க்கு நான் கெஸ்ஸிங் எடுக்கிறது 6க்கு 9 8க்கு 1 சரிங்களா, 2க்கு 3. ஸோ 682க்கு 913ன்னு ஒரு செட் எடுக்கிறேன். இவ்வளோ தான் விஷயம். ஓகேவா? நீங்களே கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். சரி, இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தா வேறு என்ன மாதிரி வரலாம் அப்படின்ட்டு அந்த மெயின் சார்ட்டுக்கு நான் போகிறேன், பார்ப்போம். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் இங்கே எடுக்கிறது வந்து 6க்கு வந்து 9, 8க்கு 1, 2க்கு 3, 913ன்னு எடுக்கிறேன் நண்பர்களே. சரியா? ஓகே. இப்போ கடைசியாக போன வாரம் 880 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரிசல்ட் வந்திருக்கு. ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கு. சரி, இப்போயும் வருமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா இந்த 2 நாளாகவே நம்மளுக்கு ஃபுல் பவராக தான் ரிசல்ட் வந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 146, இன்றைக்கி பார்த்தா 682. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது நான் எடுத்திருக்கிறது ஒரே ஒரு தான், 913. ஓகேவா? இது இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டில் வந்து நம்மளுக்கு நைன் 1 6 அப்படின்னு வந்து ஒருவேளை 6க்கு வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தான் சொல்கிறேன். 6க்கு வந்து 7 வந்து 9483 அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து 5க்கு 6, 6க்கு 2, 8க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை கிராஸ் பவராக வச்சா 738ன்னு இன்னொரு கணிப்பு வருது. ஸோ 6க்கு 7, 8க்கு 3, 2க்கு 8. அதே மாதிரி 6க்கு வந்து 9, 8க்கு வந்து 1, 2க்கு 3. இந்த 2 செட்டு தான் நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இது வச்சு நம்ம வந்து ஏபிஎஸ்சிபிசி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்சிபிசியில் 73 38 91 13 37 83 19 31 இவ்வளோ தான் ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கணக்கு பார்க்குறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே எண் 3. அவ்வளோதான். ஓகேங்களா? 8க்கும் 3,
6க்கும் 3 அப்படிங்கிறதுனால 6க்கும் பவர் 3, 8க்கும் கிராஸ் பவரில் வச்சா 3. ஓகேவா? அதனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அப்படிங்கிறது சொல்லலாம். இதுக்கு இல்லாமல் நம்மளுக்கு ஏ போர்டில் நம்ம வந்து 9 எடுக்கிறோம். சப்போஸ் 9 அப்படிங்கிற பவருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு அதாவது 6க்கு 9 அப்படி இல்லைன்னா 6க்கு வந்து 3. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 3 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்புகள். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த ஒரு நாள் அதாவது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 146க்கு நம்மளுக்கு ஏ போர்டில் நம்மளுக்கு வந்து 1 பாஸ் ஆணுச்சு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா சி போர்டில் 5 பாஸ் ஆணுச்சு. இந்த மாதிரி ஒரு 2 தொடர்ச்சியாக வந்து நம்ம கொடுக்குறது பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி அப்படிங்கிற இடத்துல நம்ம கொடுத்த கணிப்புகளில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. சரிங்களா? நம்ம எதிர்பார்த்தது வேறு மாதிரி இருந்துச்சு. பட்டு சி போர்டில் 4 எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து 4க்கு 2ஆக பவரில் வந்துடுச்சு. இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் நண்பர்கள் நம்ம கொடுக்குற கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.